எல்லாரும் உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கேட்டு நம்ம போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஏன்னா வந்து முழுக்க இது மிடில் கிளாஸ் ஃபேமிலி வச்சு தான் பிளான் பண்ணி தான் எடுத்தது. அவங்களோட எமோஷன், சந்தோஷம், துக்கம் அதை தாண்டி ஒரு முழுக்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளில கொண்டு தான் எடுத்தது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறோம். நீங்கள் வந்து தயவு செய்து ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் இது வந்து ஒரு சின்ன படம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது அடுத்த லெவலில் போக முடியும். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்ல நான் ஒழுங்காக நடிச்சுக்கேன்னு நினைக்கிறேன். அதை ஒழுங்காக கூட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ கூட்டம். இது சப்போர்ட் பண்ணுங்க. வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் வந்து நான் மட்டும் படம் பார்த்துட்டு பேசியிருக்கேன். இப்போ தான் முதல் முறையாக படம் பார்த்தவங்க முன்னாடி நான் பேசுகிறேன். நீங்கள் எல்லாமே இந்த படத்தை பார்த்துருக்கீங்க. ஏறக்குறைய தேட்டர் நிறைஞ்சிருக்கு. உங்கள் இந்த நேரத்தில் நான் வந்து லைட் போட்டு ஒரு நிமிஷம் போடுங்க. ஸோ இப்போ படம் பார்த்த உங்கள் முன்னாடி நான் போய் பேச முடியாது. அதே மாதிரி படம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியாது. உண்மையிலேயே இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படம். உண்மையிலே மாபெரும் வெற்றி அடைய வேண்டிய ஒரு படம். இது மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பற்றி நீங்கள் பேசணும். இந்த படத்தில் நான் அவ்வளோ ஒன்றி இந்த படத்தை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்தேன். இந்த படம் ஒரு படம் மட்டும் கிடையாது. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய செய்தியும் இருக்குது. ஏற்கனவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கதாநாயகன். ஸோ இப்படி ஒரு முயற்சியே வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த படம் உண்மையிலே வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை உங்களுடைய இணையதளங்களில் எழுதி இன்னும் 2 நாளில் இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். இதில் இருக்கிற ஒவ்வொரு காட்சிகளும் வந்து நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிற ஒரு காட்சி. ஏதோ என்னுடைய படத்தை பார்த்துட்டு நான் வந்து நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது. எல்லாருக்கும் இந்த படத்தில் இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன்.